அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மெஸ்ஸி பன். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா ஒரு கேக் மிக்ஸ்லேருந்து குக்கீஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னல் சாக்லேட் பில்ஸ்பெரி, இதில் தான் நான் இப்போ வந்துட்டு குக்கீஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இது. வந்துட்டு ஒரு ஃபன்னாக நான் ஆக்சுவலாக பசங்களுக்காக பண்ணேன், அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கேக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ரெடிமேட் கேக் மிக்ஸை வச்சு குக்கீஸ் பண்ணுறது. இதுக்காக நம்ம தனியாக எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட்டர் கொஞ்சோண்டு, சாக்லேட்ஸ் கொஞ்சம், அந்த டெக்கரேஷன் டாப்பிங் ஆட்டம் சாக்லேட்டு, அதுக்கப்புறமா 2 எக்கு, இது தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஆக்சுவலாக கேக் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்துட்டு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுங்க, இவ்வளோ எக்கு ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே அந்த டோ கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 எக்கையும் பட்டரையும் போட்டு நான் ஆல்ரெடி பீட்டர் வச்சு பீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு தான் நான் இனிமேல் தான் வந்துட்டு இப்போ அந்த பீட் பண்ணதில் நான் வந்துட்டு அந்த கேக் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டுடுறேன். நான் மொத்தமாகவே போட்டு நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்பேட்லா மாதிரி வச்சு ஸ்பேட்லாவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எப்படி இருக்கணும்னா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பில் இப்படி எடுத்து பொட்டுன்னு டேபிளில் வச்சிங்கன்னா அது அப்படியே லட்டு மாதிரி ரவுண்டாக விழுகணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம சப்பாத்தி மாவு கையில் உருட்டுற மாதிரி உருட்டி நீங்கள் வந்துட்டு ட்ரேயில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பவுடர் போட்டுட்டேன். நான் நல்லா பீட்டர் வச்சே பீட் பண்ண போகிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை, பட்டர் போட்டது பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு நான் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணலாம், கனோலா ஆயில் ஆட் பண்ணலாம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸ்மெல்லு வரக்கூடாது, அவ்வளோதான் இது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பட்டரே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இப்படி எடுத்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு தட்டுறதுக்கு அப்படியே ரவுண்டாக டப்புன்னு உட்காரணும் அது. ஸோ அடுத்து நான் வந்துட்டு இப்போது என்னோடய பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு நான் இப்போ ரவுண்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பட்டர் பேப்பர் விரிக்கலாம். என்கிட்ட பட்டர் பேப்பர் கிடையாது, ஜஸ்ட்டு காலி. அதனால் நான் வந்துட்டு பட்டரையே வந்துட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இது பண்ணுறேன். ஏன்னாக்கா ஒட்டக்கூடாது, பேக் பண்ணுறப்ப அது ஒட்டிடும் அப்புறமா. இப்போ நம்ம பால்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சுருக்கேன், பட் சின்னதாக போட்டாக்க ஒரு டீசென்ட் சைஸ் என்ன சொல்கிறது குக்கீஸ் வரும். இல்லைனாக்கா ரொம்ப பெருசாக வரும், காஸ்கோவில் வர மாதிரி. ஸோ நான் ஸ்மால் சைஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் சின்னதாக இது பண்ணி பால்ஸ் மாதிரி தட்டி கொஞ்சம் சப்பையாக மேலே வந்துட்டு தட்டியிருக்கேன். அது வந்துட்டு என்ன சொல்கிறது ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் ஒரு டீசென்ட் ரவுண்ட் சைஸில் வந்துடும். அதுக்கு மேலே நான் சாக்லேட், அந்த கிசஸ் சாக்லேட் வந்துட்டு எல்லா ரேப்பர்லாம் பிரித்து வச்சுருக்கிறத மேலே வைக்க போகிறேன். வைக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு 1 இன்ச் டிஸ்டன்ஸ் வச்சு தள்ளி வைங்க. அப்போ தான் அந்த குக்கீஸ் வந்து பேக் ஆகி ஸ்பேஸ் விட்டு பேக் ஆகும். இல்லைனாக்கா ரொம்ப ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கும். இப்போ மேலே பார்த்திங்களா, நான் சொன்னல அந்த சாக்லேட்டை வந்துட்டு மேலே வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக பட்டன் சைஸில், அதை கூட நீங்கள் வந்துட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு 375 டிகிரிஸ்க்கு வந்துட்டு 7 to 9 மினிட்ஸ் வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. சூடாக இருக்கப்போ எடுத்துடாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கீஸ் ஆர் ரெடி. இந்த ரவுண்டு வந்துட்டு என் பெரிய பையனுக்கு தான் பிடிக்கும், ஏன்னா சாக்லேட் இருக்கணும். சின்ன பையனுக்கு அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவனுக்கு வந்துட்டு தனியாக வெறும் குக்கீஸாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் மேலே வந்துட்டு ஒரு ஃபேன்சியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நெஸ்விக் இருக்கும் இல்லையா, சாக்லேட் பவுடரை வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட வந்துட்டு பவுட்ரு பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள், ஈஸி. நம்ம வந்துட்டு மைதா தனித்தனியாக இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கேக் மிக்ஸ் வச்சு ஈஸியாக குக்கி பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்ட மறந்துடாதீங்க. See you all in the next one. Take care. Bye bye.